ராணுவத்தில் விரிசல் அதிகரிப்பதாகவும் ராணுவத்தில் அதிபர் ஜி ஜின்பிங்கின் இரும்பு பிடி தளர்கிறது எனவும் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. பார்க்கலாம். ஒரு கட்சி ஆட்சி முறை அமலில் இருக்கும் சீனாவில் 2013 ஜி ஜின்பிங் அதிபராக இருக்கிறார். நாட்டில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கமிட்டி உயர்நிலை குழுவாக கருதப்படுகிறது. சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜி ஜின்பிங்கின் தலைமைக்கு ஆதரவாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் கமிட்டி கூட்டம் ராணுவத்தில் விரிசல் இருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 205 உறுப்பினர்களை கொண்ட மத்திய கமிட்டியில் 168 பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் என எபோக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கமிட்டி உறுப்பினர்களில் 36 பேரை காணவில்லை என்றும் 24 பேருக்கு மாற்று உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் எனவும், இது கமிட்டி கூட்டத்தில் 60 பேர் கலந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுவதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. கூட்டத்தில் சீன கடற்படை தளபதி ஹூ ஜாமிங், வடக்கு பிராந்திய கட்டளை பிரிவு அதிகாரி ஹுவாங் மிங் உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. ஜி ஜின்பிங் அதிபராக பதவியேற்ற பிறகு மத்திய கமிட்டியில் இவ்வளவு குறைவாக உறுப்பினர்கள் பங்கேற்பது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகிறது. சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங் தலைமைக்கு எதிராக மூத்த ராணுவ தளபதிகள் போர்க்கொடி உயர்த்தி வருவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. சீனாவில் ஏராளமான தலைவர்கள், தளபதிகள் தொடர்ந்து மாயமாகி வருகிறார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த ஹி வெங்டோங்கை மார்ச் மாதம் முதல் காணவில்லை. இப்போதைய மத்திய கமிட்டி கூட்டத்தில் ராணுவத்தில் முக்கிய பதவிகளில் இருந்த 9 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சீன ராணுவத்தில் 2வது அதிகாரத்தில் இருந்த ஹி வெய்டோங்கும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் மத்திய கமிட்டியில் உறுப்பினர்கள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டி சீன ராணுவத்தில் அதிபர் ஜி ஜின்பிங்கின் இரும்பு பிடி தளர்கிறது என தகவல் வெளியாகி இருக்கிறது. யாரையும் முழுமையாக நம்ப முடியாது என்பதால் ராணுவத்தில் புதிய நியமனங்களை ஜி ஜின்பிங் தவிர்ப்பதாக சீனாவில் இருக்கும் நகர்வுகளை கவனிக்கும் ஆய்வாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.